அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் பாலிட்டி டெஸ்ட்டு 1ல் ஒரு 45 கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஸோ 50 கொஸ்டின் பார்க்கலாம்னு வச்சுருந்தோம். அது நெட் கட் ஆகிடுச்சு. ஸோ 43 கொஸ்டின் வரையும் பார்த்துருந்தோம். அந்த கொஸ்டினுமே ரெண்டுமே கொஸ்டின் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. அதாவது இந்த இடத்துல மாநிலங்களவைன்னு வரணும், இந்த இடத்துல மக்களவைன்னு வரணும். அது ரெண்டு மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மாநிலங்களவையுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தான் 18, மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39. ஸோ இது எது வரையும் பார்த்தீங்கன்னா 43வது கொஸ்டின் வரையும். இப்போ 44வது கொஸ்டின்லேருந்து பார்ப்போம். மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் சபாநாயகர். கட்சி தாவல் 45வது கொஸ்டின். கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1985. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தில் போன தடவை கூடியும் குரூப் 4ல் எந்த திருத்தம் மூலமாக கொண்டு வரப்பட்டதுன்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க. 45ல் கட்சி தாவல் தடை சட்டம் 1985. 46ல் கட்சி தாவல் தடை சட்டம் எந்த அட்டவணையில் அமைந்துள்ளது? 10வது அட்டவணை. 47 சபாநாயகரை பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஒரு மசோதா சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் இவரிடம் உள்ளது. காரணம், பண மசோதா தீர்மானிப்பதில் இவருடைய முடிவே இறுதியானது. ஸோ ரெண்டுமே என்னது சரி. அடுத்து பொறுத்துக. 48 பட்ஜெட் கூட்டத்தொடர். மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். ஸோ பட்ஜெட் கூட்டத்தொடர் நமக்கு எல்லாருமே தெரியும். இப்போ பிப்ரவரி மாதத்தில் கூடிய தாக்கல் பண்ணாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே 1 வரை. ஸோ செகண்ட் ஆப்ஷன். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. 3வது ஆப்ஷன். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 49வது கொஸ்டின். மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. 50 நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரியான அரசின் தலைமை வழக்கறிஞரை பற்றி குறிப்பிடும் சரத்து 76. ஸோ சரத்து 78 இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதமருடைய கடமைகளை பற்றி இதில் குறிப்பிடுவாங்க. ஸோ அடுத்தது கொஸ்டின் 51. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். 52 கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது? இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் தவறானதை மட்டும் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ தவறானதுன்னா தவறானதை இன்ட்டு போட்டு வைங்க, சரியானதை டிக் போட்டு வைங்க. அப்புறம் கொஸ்டினில் தவறானதுன்னு சொன்னாங்கன்னா அந்த ரெண்டை மட்டும் எடுத்து நீங்கள் ஆப்ஷனில் மேட்ச் பண்ணிக்கலாம். அவர் ஏதாவது ஒரு உயர் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் உயர் நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகளாக வழக்கறிஞராக இருக்கணும். ஒரு நீதிமன்றத்தில் 5 வருஷம் ஜட்ஜாக இருக்கணும், இல்லை 10 வருஷம் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ரெண்டுமே சரி. குடியரசுத் தலைவருடைய மேற்பார்வையில் சட்ட வல்லுநராக இருக்கணும், அதுவும் சரி. எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய முடியாதுன்னு போட்டிருக்காங்க, செய்ய முடியும். ஸோ அதனால் இது தவறு. இந்திய அரசின் சில நீதிமன்றங்களில் மட்டுமே வழக்காடும் உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் தவறு. ஏன்னா எந்த நீதிமன்றங்களையும் அவருக்கு வழக்காடும் உரிமை உண்டு. ஸோ இதில் தவறு நான் உங்களுக்கு கேட்டுக்கனால ஆப்ஷன் 4, 5. ஸோ இதில் ஆப்ஷன் 4, 5 தவறு. 53 கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கு இந்தியாவில் அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை உண்டு. ஸோ இப்போ தான் மேலே உள்ள கொஸ்டினில் தவறாக இதை பார்த்தோம். காரணம், நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி இவரே. ஸோ காரணம் கூற்று சரி, காரணமும் சரிதான். ஏன்னா அவர் நாட்டோட உயர்ந்த சட்ட அதிகாரி அப்படின்றனால தான் அவர் எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் வழக்காடும் உரிமை அவருக்கு உள்ளதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ கொஸ்டின் 54 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அப்படி யாருன்னு கேட்டால் உச்ச நீதிமன்றம். ஸோ அடுத்து இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். 55 பொறுத்துக. உச்சநீதிமன்ற அமைப்பு அப்படின்னா இது ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பாக உள்ளது. அதாவது ஆப்ஷன் 2. இது அமைந்துள்ள இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 புதுடெல்லி. இது நிறுவப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 28, 1950. 4வது ஆப்ஷன். கூட்டாட்சி நீதிமன்றங்கிறது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டது. ஸோ கொஸ்டின் நம்பர் அடுத்து 56. 1950ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் எத்தனை தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை கொண்டிருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1950 ஒரு நீதிபதியும் ஒரு தலைமை நீதிபதியும் 8 நீதிபதியும் கொண்டது. இது சொல்கிறது அவங்க 1950ஆம் ஆண்டு. இப்போ அதுக்கு என்ன இருக்கும், வேரியேஷன் இப்போ இருக்கும். ஸோ இப்போ 2025 பார்த்தீங்கன்னா அது மாறி இருக்கும். 56A கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். ஸோ அடுத்து 57 உச்சநீதிமன்ற நீதிபதியின் தகுதிகளில் பொருந்தாதது அப்படின்னா 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணிபுரிந்திருத்தல், 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக செயலாற்றியதல். இப்போ இது ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. அதாவது 5 வருஷம் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கணும், 10 வருஷம் அதே ஹைகோர்ட்டில் என்ன இருக்கணும், அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்திருக்கணும். அடுத்த இதில் பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவருடைய பதவிக்காலம் 62 வயதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை 65 வயது, அதனால் அது தப்பு.
பதவி விலகல் கடிதத்தை மூத்த நீதிபதியிடம் அளித்து பதவி விலகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தப்பு. அவர் வந்து என்ன செய்யணும், பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட, குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குற மணிக்கு இருக்கும். ஸோ அதனால் தவறானது வந்து 3 மற்றும் 4 மட்டும் தான். அடுத்து 58ல் சரியா தவறானு மட்டும் கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தவிர மற்ற நீதிபதிகளை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதியின் குழுவின் ஆலோசனையுடன் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தவிர மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட ஒரு மூத்த நீதிபதிகளுடைய குழு, அதுக்கு பேர் தான் கொலிஜியம், அவங்களோட ஆலோசனையின் பேரில் தான் நியமனம் செய்கிறாரு அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சரியா தவறான்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஐம்பத்தி 9வது கொஸ்டின், உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடுகளில் பொருந்தாதது எது? உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடுகளில் பொருந்தாதது நிதி மசோதாவை தாக்கல் செய்தல்னு போட்டிருக்கோம். ஏன்னா நீதி புனராய்வு, மேல்முறையீட்டு, ஆலோசனை எல்லாமே வந்து என்னது அதுக்கு வந்துடுது. 60 நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம். 61 பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் யாருக்கு அதிகாரத்தில் வழங்குது? குடியரசுத் தலைவர். ஸோ அதாவது இவர் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் என்ன செய்யலாம், எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் அவங்க என்ன செய்யலாம், விளக்கம் கேட்குற உரிமை இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. 62 பின்வரும் எந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது? ஸோ தனக்கே உரிய நீதி வரையறை, அதாவது ஒவ்வொரு அந்த உச்சநீதிமன்றத்துக்கு இந்த மேல்முறையீட்டு நீதிவரை, தனக்கே உரிய நீதிவரை, ஆலோசனை நீதிவரை, இந்த மாதிரி நிறையா இது இருக்கும். அதில் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இடையே என சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரம் வந்து எதுக்கு கீழே வருதுன்னா தனக்கே உரிய நீதிவரை இருக்குது. இது புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. ஸோ அடுத்து எந்த மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது? நிதி மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலோட தான் நிதியமைச்சர் வந்து என்ன செய்யணும், நம்மளுக்கு இந்த பார்லமெண்ட்டில் அறிமுகப்படுத்த முடியும். 64 கூற்று காரணம், மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையாகும், இதனை கலைக்க முடியாது அப்படின்னு கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று சரி. காரணம் என்ன கொடுத்துருக்காங்க, மாநிலங்களவையில் 3 ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகும் ஓய்வு பெறுவர். அக்காலி இனங்களுக்கு புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஆனால் இந்த இடத்துல ஒன்னோட ஒன்று விளக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா வந்து என்ன செய்யலை, அந்த மாதிரி அவங்க கொடுக்கல. கூற்று காரணம் ரெண்டும் சரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே நம்ம போட்டுற வேண்டியதான். அடுத்து 65ல் பொறுத்துக. சட்டப்பிரிவு 53. 53ன்னு சொன்னாலே நம்மளுக்கு நிர்வாக அதிகாரம் ஞாபகம் வரணும். ஸோ அது 3வது ஆப்ஷன், குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரம். சட்டப்பிரிவு 63 அப்படின்னு சொல்லும்போது அது துணை குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்தை பற்றி சொல்லுது, 4வது ஆப்ஷன். சட்டப்பிரிவு 356 அப்படிங்கிறது மாநில நெருக்கடி நிலை, 1வது ஆப்ஷன். சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம், 5வது ஆப்ஷன். அடுத்து சட்டப்பிரிவு 352 வந்து உள்நாட்டு நெருக்கடி நிலை அல்லது தேசிய நெருக்கடி நிலைன்னு சொல்லுவாங்க, 2வது ஆப்ஷன். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 1, 5, 2. ஸோ பி ஆப்ஷன் தான் இருக்குது.